வழக்கமா கட்டுற வீடு மாதிரி இல்லாம, ரொம்பவே வித்தியாசமா ரிஜிட் ஜியோமெட்ரி டிசைன்ல இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. வீட்டினுடைய வெப்பத்த குறைக்கிறதுக்காக, வெயில் அதிகமா படுற பக்கங்கள்ல பூரா பொருத்தம் பிளாக்ஸ்லயே செவுர்கள கட்டியிருக்காங்க. மத்த இடங்கள்ல செங்கல்ல கட்டி நீட்டா பிளாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன்ல லார்ஜ் கேன்டிலிவர் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, போர்டிகோட கேன்டிலிவர் ஸ்லாப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இல்லாம டேப்பர் மெத்தட்ல ஃபில்லர் ஸ்லாப் முறையில பிச்சுடு ரூஃபிங் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே வித்தியாசமா சூப்பரா இருக்கு. செடிகள் வைக்கிறதுக்காக பெரிய கார்டன் ஸ்பேஸ், சங்கன் ஃப்ளோர் லிவிங் ஹால், எல்லா ரூம்ஸுக்கும் அழகான கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவான இன்டீரியர் இருக்குன்னு வீட்டை நல்லா சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தமிழ் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 40 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லார்ஜ் கேன்டிலிவர் ஸ்லாப்ஸ் கொடுத்து ஒயிட், டெரகோட்டா ரெட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் லார்ஜ் கிரானைட் ஸ்லாப்பை வெர்டிக்கலாக லே பண்ணி மேலே ஜாலிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற விதமாக மெயின் கேட்லேயும் ஜாலிஸ் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 400 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய போர்டிகோ. தரைக்கு பூரா 2க்கு 2 அடி சைஸில் ரஃப் கோட்டா ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. ரூஃபை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் டேப்பர் மெத்தடில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் பிச்சுடு ரூஃப் டிசைனில் சீலிங்கை டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னரில் செடிகள் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக கார்டன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. போர்டிகோ ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டலாம். கார் பார்க்கிங் எடுத்து கோட்டா ஸ்டோன் ஃபினிஷ்லேயே பெரிய சிட் அவுட் ஏரியா. இது வீட்டோட மெயின் டோர். நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ண ஃபோயர் ஏரியா. அடுத்து ஃபோயரில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற லிவிங் ஹால் கென்றாரோ. சைஸ் 14க்கு 14. சவுத் சைடில் பேஸ் கேபினெட்டோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். ஃப்ளோரை கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுத்து சங்கன் டைப்பில் ஃப்ளோரை பிளான் பண்ணி தரைக்கு பார்த்தீங்கன்னா டிசைனர் டைல்ஸ், மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும், சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா பொரோத்தம் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லர் ஸ்லாப் முறையில் அழகாக ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட என்ட்ரன்ஸில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த வீட்டில் வெயில் அதிகமாக விழுற இடங்களில் பூராமே செவறுகளை பார்த்தீங்கன்னா பொருத்தம் பிளாக்ஸில் கட்டியிருக்காங்க. மற்ற இடங்களில் செங்கல்ல கட்டி பட்டி வச்சு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கென்றாரோ. சைஸ் 14க்கு 12. டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும், மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
வெஸ்ட் சைடில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட இங்கேயும் டேபிள் டாப் பிளான் பண்ணி கீழே போகிற பேஸ் கேபினட்ஸும் சைடில் ஒரு பெரிய டால் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஒரு பேக் சைடு எக்ஸிட் டோர் கொடுத்து அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் அண்டு சிங்கோட ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக 2 பக்கமும் கிரில் டோர்ஸ் கொடுத்து மேலேயும் கவர்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 14x14. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வாஷ் ஏரியாவை ஹைட் பண்ணுறதுக்காக ஃபோயரில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்ஸில் டிசைன் பண்ணியிருக்கிற இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வால் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு அடியில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அழுக்கு துணியை போடுறதுக்கு வசதியாக டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே 2 கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். கேர்டு ஷேப்பில் டிசைன் பண்ணி நேச்சுரல் லைட்டுக்காக சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 60 ஸ்கொயர் ஃபீட்டில் லாபி. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 14x14. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 12x11. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட்டும், 2 பக்கமும் சைட் டேபிளும், அது போக ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப்ஸும் அது போக ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 515 ஸ்கொயர் ஃபீட். தரைக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் பாரம்பரியம் ஹோட்டலுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டில் இருந்து வெறும் 100 அடியில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 90 lakhs.
ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு எங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.